ஆபிரகாமுடைய 5வது பயணத்துக்குள்ளே கடந்து போவோம். ஜேர்னி ஆஃப் கண்டசென்ஷன். ஆபிரகாமுடைய 5வது பயணத்துக்கு பேர் தமிழில் இரக்கத்தின் பயணம். ஆபிரகாமுடைய 5வது பயணம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களின் அடிப்படையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உள்ள 5வது பயணத்தை நாம் கவனிக்கிறோம். இந்த கண்டசென்ஷன் என்று ஒரு நல்ல ஆங்கில வார்த்தை. இதுக்கு இரக்கம் மாத்திரமல்ல, தாழ்ந்தவர்களிடத்தில் காட்டுகின்ற இரக்கம். கண்டசென்ஷன் சாதாரண இரக்கம் அல்ல, நம்ம விட தாழ்ந்தவர்கள், நம்ம விட பலவீனமானவர்கள். நம்ம யார்கிட்ட இரக்கம் காட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய பலவான்கள்கிட்ட. ஏன்னா அவங்கள்ட்ட போனால் நம்மளை பெண்ட் எடுத்துருவான்ல, ஆனால் நம்ம இறங்குற மாதிரி எஸ்கேப் ஆகிடுவோம். யார்கிட்ட வள்ளுன்னு விழுவோம் பிடுங்க வந்துடுறீங்களா? ஏமாந்தவன்ட்ட. வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி அடிக்கிறாள்லாம் யார்? மனைவி பலவீனமானவன்னு தெரிஞ்சு தான் அடிக்கிறாங்க. திருப்பி அது இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயான்னு ஒரு குத்து விட்டுன்னு வச்சிங்களேன், திருப்பி அவன் கையை நீட்டுவானா? அவன் நீட்ட மாட்டான்ல. இந்த அல்லேலூயா குத்து ரொம்ப விசேஷமானது. தெரியுமா உங்களுக்கு அல்லேலூயா குத்து? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் தாம்பரத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். ஒரு மெயின் ஹவுஸ் இருந்தது, அதோட அட்டாச்சாக ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்தது. ஒரு சின்ன அப்படி ஒரு ராஷ்பிராசி வீடு ஒரு வீடு இருந்தது. இந்த மெயின் வீட்டில் வந்து நாங்கள் இருந்தோம், வாடகைக்கு இருந்தோம். அது ஒரு சின்ன போர்ஷன் இருந்தது. அதில் ஒரு மார்வாடி ஒருத்தர் இருந்தார். மார்வாடி, அவருடைய மனைவி, 2 குட்டி பிள்ளைங்க. அவர் தாம்பரத்தில் அந்த கல்லெல்லாம் உடைக்கிறாங்க இல்லையா, அதை கான்ட்ராக்ட் எடுத்து விற்கிற வியாபாரம் அவருக்கு. நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய கோ பிரதரை வந்து அவர் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் 2 சின்ன பையனுங்க, சிஸ்டலாக இருக்க 2 குட்டி பையனுங்க. அந்த தாம்பரம் முனிசிபாலிட்டியில் 20 நாளைக்கு ஒரு முறை தண்ணி, அந்த பாலா தண்ணி வர்றது விசேஷம். இந்த அம்மா என்ன பண்ணுவோன்னு சொன்னால், இது சைடில் இருக்கிறாங்க, மெயினில் நம்ம தான் இருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணி வருது இல்லையா, தண்ணி வந்த உடனே நம்மளால் யாரும் போய் தண்ணீர் பிடிக்கக்கூடாது, அவங்க தான் பிடிப்பாங்க முதல்ல. ஏன்னு கேட்டால், நாங்கள் பிராமின், நீங்கள் தண்ணி பிடிச்சி நான் பிடிச்சா தண்ணி தீட்டு போட்டுரும். அதனால நான் தான் முதல்ல பிடிப்பேன், நீங்கள் அப்புறம் தான் பிடிக்கணும். வீட்டில் நம்ம அம்மா மாதிரி தான் கொதித்து எழுந்துருவாங்கல்ல. தண்ணின்னா மாத்திரம் காவேரியிலேருந்து வீட்டுக்கு வர குள தண்ணி வரைக்கும் நம்ம அம்மா விட மாட்டாங்கல்ல. தண்ணின்னா மாத்திரம் நம்ம அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு உயிர். அது இவங்க 2 பேரும் ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர்லாம் கொதித்து எழுந்து விட்டாங்க. நம்ம மெயின் வீட்டில் இருக்கோம், 5000 வாடகை கொடுக்குறான், அவன் 500 வாடகை கொடுக்குறான், அவன் தான் முதல்ல தண்ணி பிடிக்கணுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க அப்போ தான், ரட்சிக்கப்பட்ட புதுசு இல்லை, தொடப்பம் நல்ல பெருக்கும் இல்லை, புது தொடப்பம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்த நேரம். அந்த நேரம் சொல்லிட்டேன், பிடிச்சி போட்டு நமக்கு என்ன இருக்குது? அவள் அது அப்படி சொல்கிறா, அவள் தீட்டு போட்டுருன்னு சொல்கிறா. சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா என்ன பண்ண பிடிக்கும். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, என் சிஸ்டலா பையன், குட்டி பையன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா தண்ணி பிடிச்சி நிற்குது. இவன் போய் என்ன பண்ணான்னா, தண்ணி வர அந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, அது பைப்பு வருது இல்லையா, அந்த பைப்பை தொட்டுட்டானா. தண்ணியை தொடலை, ஆக்சுவலாக தண்ணி வர பைப்பை தொட்டா இது என்ன பண்ணால், அந்த குடத்தை காலில் அப்படி அவர் குடத்தை காலில் எட்டி உரைச்சிட்டு அந்த தண்ணி தீட்டு போட்டு தான் மறுபடியும் தூக்கி வச்சுது. நம்ம அம்மாமாருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பிள்ளை தண்ணியை கூட தொடலை, அந்த வர தண்ணீர் வரக்கூடிய அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டதுக்கு இது தண்ணியை கொட்டுதுன்னா இதை விடலாமா? இதை அவ்வளோதான் வரிஞ்சு கட்டி இறங்கிட்டாங்க. போய் இவங்களை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வீட்டில் இருக்குன்னு கேட்டால், அந்த நேரம் பார்த்து எங்கள் சர்ச்சிலேருந்து ஒருத்தர் ஹவுஸ் விசிட்டிங் வர ஒரு எல்டர் வரார். புதுசாக வந்திருக்கோம் இல்லையா, வந்தவர் பார்த்தா நம்ம ஆளுங்க கொதிச்சுட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே, வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் வந்தால் நம்ம அம்மாவுக்கு என்ன வேலை? வீட்டில் உள்ளவங்க உதவாக்குறேன்னு சொல்கிறது தானே வேலை. இந்த ஆள் இருக்கிறானே ஒன்றுக்கும் உதவாடும், துப்பு கட்டவன், இப்படி தானே ஆரம்பிப்பான் நம்ம ஆள். வந்த உடனே என்ன கோபுரத்தில் நிற்கிறாரு, நானும் நிற்கிறோம். ஒன்று இந்த ஒய்ஃப் சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டானுங்க, ஆம்பளையாகவே இல்லாமல் ஆயிட்டானுங்க ஆளுங்க. இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க, இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறான், தண்ணி குழந்த பைப்பை தொட்டதுக்கு கொட்டுறான், அது கூட இவனை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் 2 பேரும். உள்ள ஆம்பளைங்களா இவங்க? உடனே நான் வந்தார்லேயே மூப்பர் சொன்னார், பிரதர் ரொம்பலாம் பொறுமையாக இருக்கக்கூடாது பிரதர், அல்லேலூயான்னு ஒரு குத்து விடுங்க பிரதர், ப்ரைஸ் தி லார்ட். அவர் சொல்லி கொடுத்தோம் அல்லேலூயா குத்து, அதாவது அடித்த பாவம் அல்லேலூயால போயிடுமா, அதனால அல்லேலூயான்னு சொல்லி குத்து விடணுமா. அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, அதுக்கும் அவன் மசியலைன்னா சொல்லுங்க பிரதர், நம்ம பசங்களை அனுப்புகிறேன், 2 தட்டு பஞ்சரி ஆகிடுவான். நான் நம்மகிட்ட அல்லேலூயா குத்தெல்லாம் இருக்குது. அதனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னோட ஒரு சபையின் பிறந்து இப்படி ஆலோசனை சொல்லிட்டு போகிறேன், ஒன்று நீ குத்து, இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, நான் ஆளை வச்சு அடிக்கிறேன்றாரு. ஏன்னா அவனை அப்படி தான் அடிச்சிருக்கணும் அவனை. அதுக்குல இப்போ யோசித்து பார்க்குறேன், அவர் சொன்னது சரிதான், அல்லேலூயா போடாமலே அடிச்சிருக்கணும் அவனை. தண்ணியே தொட்டா அது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆளுங்க, அவன் எங்கேயோ குஜராத்லேருந்து வந்தப்ப நம்மளை வந்து மிரட்டுறான், நம்ம இங்கே வந்து அடிமையா நம்ம ஊரில் நம்ம இருக்கிறோம், அவன் ஊரில் போனால் நம்மளை விடுவானா? அப்படி
எல்லாம் நியாயம்தான், பைபிளை தூக்கிட்டோமே, அதான் சொன்னோமே, நீங்கள் ஆம்பளையாகவே இல்லாமல் ஆயிட்டீங்கன்னு சொன்னோமே, அதுதான் காரணம். சரி போட்டோம். இரக்கம் என்பது யாருக்கு காட்டுவது? நம்ம விட பெரிய ஆளுக்கு இல்லை, நம்மை விட தாழ்ந்தவருக்கு. அந்த இந்த கண்டசென்ஷன் இந்த வார்த்தைக்கு அர்த்தமாக தான் அது. ஷோயிங் mercy to the people who are lower than us. நம்மை விட தாழ்ந்தவருக்கு நம்ம தான் இறக்கத்தை காட்ட மாட்டோம். நம்முடைய வீரத்தை நம்ம பலத்தெல்லாம் யார்கிட்ட காட்டுவோம்? நம்முடைய ஏமாளித்து தான் காட்டுவோமே தவிர நம்முடைய பலவான்கள்கிட்ட காட்ட மாட்டோம். ஆனால் ஆபிரகாமுடைய பயணத்தில் 5வது பயணம் என்னவென்றால் ஜேர்னி ஆஃப் கண்டசென்ஷன், இரக்கத்தின் பயணம். அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:1 முதல் 4 வரை கொஞ்சம் வாசிங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். இந்த பயணத்தில் 220 மைல் ஆபிரகாம் கடந்து வந்திருக்கிறார். அவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றார். இங்கே வந்து தென் தேசத்துக்கு வந்தார். அதுக்குள்ள தூரம் வந்து நியர்லி 220 மைல்ஸ். ஆபிரகாமுடைய 5வது பயணத்தினுடைய தூரம் 220 மைல். ஐயா, எகிப்திலிருந்து தென் தேசம், நெகேவ் என்ற இடம். தென் தேசம் என்று தமிழில் போட்டிருக்கோம், ஆங்கிலத்தில் எபிரேய மொழியில் நெகேவ், NEGAV, நெகேவ். தென் தேசம்னு தமிழில் போட்டிருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா சில டிரான்ஸ்லேஷன் நெகேவ் என்ற வார்த்தை தான் இருக்கும். நெகேவ் என்பது எபிரேய வார்த்தை, பாலைவனம் என்று அர்த்தம். நெகேவ் என்றால் வில்டர்னஸ், பாலைவனம் என்று அர்த்தம். சரி, ஓகே. இதில் இந்த பயணத்தில் ஆபிரகாமுக்கு 2 பகுதியில் இரக்கம் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு முதல்ல மனிதனிடமிருந்து ஆபிரகாமுக்கு இரக்கம் கிடைத்தது. அடுத்தது தேவனிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு இரக்கம் கிடைத்தது. ஆபிரகாம் இந்த பயணத்தில் அதாவது தென் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போனார். திருப்பி அங்கேருந்து திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது அவர் பெற்றுக்கொண்ட இரக்கம் 2 இரக்கம். ஒன்று மனிதனிடம். மனிதன் யார்? ஃபாரோ. அந்த பார்வோன் இருந்தானே, இந்த பார்வோனிடத்தில் ஆபிரகாமுக்கு என்ன கிடைத்தது என்றால் இரக்கம். பார்வோன் இது என்ன? மனிதனிடம் ஆபிரகாம் பெற்ற இரக்கம், மனித இரக்கம். இந்த ஆபிரகாம் பெற்ற மனித இரக்கங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பிரசங்கி 9:4 வாசிங்க. பிரசங்கி 9:4. இதற்கு நீங்களாயிருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. உயிருள்ள நாய் வாசி. சிங்கம் என்பது எது? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. வினோதமாய் அடி வைத்து நடக்கிற 3 உண்டு. வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். சிங்கம் என்றால் அதுக்கு நடை என்ன நடை? ஒன்றுக்கும் பின்னடையாதது. இப்போ பிரசங்கி 9 வாசித்தோம். செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாயே வாசின்னு சொன்னார் இல்லையா? சிங்கம் என்றால் என்ன? எதற்கும் பின்னடையாது, எதையும் எதிர்த்து நின்று ராஜ நடை போடுறது தான் சிங்கம். நாய் என்ன நாய்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. சிங்கம் என்பது என்ன? ஒன்றுக்கும் பின்னடையாமல் ராஜகிரியமா நடப்பது. நாய் என்பது என்ன? தான் கக்கினதே திரும்ப சாப்பிட அருவருப்பானது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அந்த சிங்கத்தை விட நாயே பரவாயில்ல. எந்த சிங்கம்? உயிரற்ற சிங்கம், செத்த சிங்கம். சிங்கம் என்பது யாரை குறிக்கணும்? தேவ ஜனங்களை குறிக்கிற வார்த்தை. யூதா கோத்திர சிங்கம் அவர் தானே. நம்ம யாரும் யூதா கோத்திர சிங்கத்தோட குட்டி சிங்கங்கள். இந்த சிங்கம் இன்னைக்கு என்னவா இருக்குது? சிங்கம் செத்தால் என்ன ஆகிடும்? அசிங்கமாயிடும். சிங்கம் செத்தா என்ன ஆகும்? அசிங்கம். நாய் ஏற்கனவே அசிங்கம் தான். என்ன செய்யும்? கக்கினதை சாப்பிடக்கூடிய அசிங்கம்தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அசிங்கமே பரவாயில்ல. அது புறவினத்து மக்கள் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை விட என்னை விட சிறந்தவர்களாக காணப்படுறாங்க. அதான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இந்த பிரயாணத்தில் என்ன தெரியுங்களா? ஒரு சிங்கம் ஒரு நாய் யாத்திரிங்களா? பார்வோன். இந்த பார்வோன் யார்? அவன் வந்து கக்கினதை சாப்பிட்ற ஒரு நாய் தான். ஆனால் ஆபிரகாம் யார்? சிங்கம் தான். ஆனால் சிங்கம் செத்து போச்சு. சிங்கம் செத்து விட்டது. நாய் என்ன பண்ணுது? அதை விட வாசி. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம்
12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எகிப்தியர் உன்னை காணும்போது எகிப்தியர் உன்னை காணும்போது அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். அப்படின்னா சாராளை பார்த்தா அவள் அழகுள்ளவன் எப்படி தெரியும்? சாராளை பார்த்தா அவன் சொல்றான், அவர்கள் உன்னை காணும்போது உன்னை அழகுள்ளவள் என்று கண்டு என்ன பண்ணுவாங்க, உனக்கு போல என்ன கொண்டுவான்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா சாராள் உள்ள தன்மை என்ன? அழகை மறைக்காத சாராள். அழகை என்ன பண்ணல? ஒரு முக்காடு போட்டிருந்தானே அழகுள்ளவன் தெரியுமா? தெரியாதுல்ல. சிங்கம் தானே சொல்ல போனால் ஒரு பெரிய பரிசுத்த வாட்டி. விசுவாசத்தினால வயது முதிர்ந்த போது கருவுற்றவள் மாத்திரமல்ல, விசுவாசத்தினால மரித்தவள் என்று எதுவும் சொல்லுகிறது. அத்தனை மகத்துவம் உள்ள ஒரு பெண் தான். ஆனால் அவங்க என்ன போகிறாங்க, அந்நிய தேசத்துக்கு போகிறோம், அழகை மறைக்கணும்னு அவளுக்கு தெரியல. பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. மணவாட்டி என்பவள் மணவாளனுக்கு மாத்திரம்தான் சொந்தம். மனைவியுடைய அழகு கணவனுக்கு மாத்திரமே தான் சொந்தமே தவிர ரோட்டில் வரவும் போகிறவன் பார்ப்பதுக்கு அல்ல அழகு. உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, மணவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டமும். அவள் தோட்டம் தான். ஆனால் யாரு? அடைக்கப்பட்டவள். நோ என்ட்ரி. trespassers will be prosecuted போடுறானே, அத்துமீறி நுழைந்தால் தண்டிக்கப்படுவான்னு போடுறான்ல, சும்மா போட்டான். நீ யார்? தோட்டம். ஆனா என்ன தோட்டம்? அடைக்கப்பட்ட தோட்டம். அடுத்தது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீ நீரூற்று தான். இப்படிப்பட்ட மறைவு கட்டப்பட்டவள். முத்திரிக்கப்பட்ட கிணறுமா. நீ கிணறு. ஆனால் சீல்டு. மணவாளனுக்கு மாத்திரம் தான் சொன்னான். அவள் தோட்டம், அவள் ஊற்று, அவள் துறவு. ஆனா எல்லாம் யாருக்கு மாத்திரம்தான்? மணவாளனுக்கு. நான் எப்போதுமே சொல்லுவேன், எஸ்தர் வியந்தவளா வஸ்தி வியந்தவளா? எஸ்தர் வியந்தவளா வஸ்தி வியந்தவளா? வஸ்தி தான். என்ன சொன்னா தெரியுங்களா? எப்படி கூப்பிட்டான் தெரியுங்களா? ராஜ கிரீடம் தரித்து தான் கூப்பிட்டான். ராஜ கிரீடம் தரிக்கணும்னு சொன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் மூடி இருக்கிற ஆடைகள் என்று அர்த்தம். தலையில் ஒரு ராணிக்கு கிரீடம் வைக்கிறான்னா என்ன செய்ய, உடம்புல எந்த இடத்தையுமே வெளியே தெரிகிற அளவுக்கு ஆடை அல்ல, ஒரு பெரிய பட்டத்து ராணிக்குள்ள ஆடைகளை அணிந்து கடைசி தான் கிரீடம் வைப்பாங்க. பொற்கிரீடம் தரித்தவளாய் வரணும்னு சொன்னான். அது கத்தல ஃபுல்லி ட்ரெஸ். அதுக்கே வரமாட்டேன்ட்டாள்ல. ஏன் வரமாட்டேன்னு சொன்னா, என் அழகு என் கணவனுக்கு மாத்திரம் தான்டா. ஏன் எல்லாரும் குடிச்சு வெறிச்சு இருக்கிறாங்க, அத்தனை பேரும் குடித்து வெறித்து இருக்கிறார்கள். இவங்க முன்னாடி நான் எப்போதுமே சொல்லுவேன், வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, கிழிஞ்சி நஞ்சி போன 4 நைட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது சாயமும் போய், அது பூவும் போய், அதுக்கு பொட்டும் போய் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. எதுக்கு? அதுவே கல்யாணம் வீட்டு போ பார்த்துருக்கீங்களா, திடீர்னு சந்தேகம் வந்துடும், அங்கே நிற்கிறது பொண்ணா இங்கே இருக்குது பொண்ணான்னு சந்தேகம் வந்துடும். அப்படி நடக்குது இல்லை, இப்படிலாம் நடக்குது ஒவ்வொன்று. அது யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கந்தலை உடுத்துட்டு இருக்கிற ஆசாமி, நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டில் இருக்கும்போது தான் காஞ்சிபுரம் புடவை கட்டணும் பிரைத்தலாம். ஏன்னா அதான் வீட்டுக்காரன் பார்ப்பான். அது போன ரோட்டில் அப்போ தான் கிழிஞ்ச புடவை கட்டு போகணும் வெளியே. ஆமாய்யா, இதெல்லாம் நடக்கிற கதையா ஏங்க? ஆமாவா? ஆமாம் தானே. வெளியே போனால் மற்றவங்க தானே பார்க்க போகிறாங்க. அப்போ நாம் எதுக்காக ட்ரெஸ் பண்ணுறோம்? மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்கு தானே. மற்றவங்க பார்வைக்கு அழகாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி தானே அர்த்தம். அது அப்படி திருப்பி செய்யணும். சரியா? முதல்ல உங்கள் வீட்டில் செய்யுங்க, அதுக்கப்புறம் இங்கே வாங்க அப்படின்னு பார்க்குறதே தெரியுது எனக்கு. அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது நம்ம அம்மாமாரை. அதாவது பரவாயில்ல, வீட்லேயாவது கிழிஞ்ச நைட்டி பரவாயில்ல, வீட்டில் ஒரு டவல் இருக்குது அப்போதைக்கு மேலே போட்டுப்பாங்க ஆளுங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது பார்த்துருக்கீங்களா, சாயம் போன 4 பழைய படம் வச்சுருக்காங்க அக்கமாரில். எதுக்குன்னா அது பக்தி வினயத்தோடு பரிசுத்த பூனையாக வரும். அது இதுன்னா சாயம் போன, ஏன்னா ரொம்ப பளபளன்னு தெரியக்கூடாதுல்ல, ஆலயத்துக்குள்ளே வரோம். அவங்களெல்லாம் வெளியே பார்க்கணும். இந்த மாதிரி ஆசாமிகளெல்லாம் வெளியே பார்த்தா தான் தெரியும், ஆஹா இவ்வளவா. நான் எப்போதும் சொல்லுவேன், இந்த வஸ்தி என்னாச்சு தெரியுங்களா, அதுக்கப்புறம் ராஜசமுதாயம் அவள் அழைக்கப்படவில்லை. என்ன ஆகிட்டு பார்த்துறீங்களா, அந்த புறத்தில் எங்கேயோ ஒரு இருண்ட அறைக்குள் அவள் அடைக்கப்பட்டிருப்பாள். சாகர் வரைக்கும் என்ன செய்திருப்பாங்களா, இருளை அவள் வாழ்க்கையாக மாறி போயிருக்கும். ஆனால் அவள் வருத்தப்படவே இல்லை. அவள் ஒரு பெர்ஷிய நாட்டினுடைய பிரபுவோட ஒரு அரசனுடைய மகள். அவள் ஒரு பெரிய அரச குலத்தை சார்ந்த மகள். பட்டத்திராணியா அகஸ்வர் ராஜாவுக்கு 127 நாடுகளுக்கு அரசாளுகிற ஒரு அரசனுடைய மனைவி சாதாரண ஆள் நினச்சிங்களா? அவள் ஒரு பட்டத்திராணி. ஆனால் அவளுக்கு அந்த பட்டத்தை விட முக்கியம் இல்லை, அதை விட எது முக்கியம்? அவளுடைய பரிசுத்தம் முக்கியம். என்னுடைய அழகு என் கணவன் பார்த்தா போகிறோம், மற்றவர்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதன் பலன் என்ன? ஒரு இருண்ட அறைக்குள்ளே அடைக்கப்பட்ட அவள் கவலையப்படலை. ஏன்? என்னுடைய அழகு அதுதானே முக்கியம். இன்னும் யோசித்து பாருங்க, இந்த சாராள் விசுவாசிகளுக்கு தாய் மாத்திரமல்ல, விசுவாசத்தில் ஒரு பெரிய சொல்லப்போனால் பிரின்சஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுவார்கள். ஒரு விசுவாசத்துக்கு ஒரு இளவரசி.
அப்படிப்பட்டவங்க கூட எகிப்து நாட்டுக்கு போகிறீங்களே, கொஞ்சம் மூடிட்டு போகக்கூடாது? உங்களுக்கு தெரியும், சில நாட்கள் சில காலங்கள் முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் ஆரம்பித்த நாட்களில், இப்போ சத்யபாமாலாம் அந்த மாதிரி காலேஜ் தான் முதல் காலேஜ். இவங்க என்ன சட்டம் வந்து தெரியுங்களா, இன்றைக்கி கல்லூரிக்கு வருகிற பெண் பிள்ளைகள் அந்த சுடிதார் போட்டால் மேலே இந்த துப்பட்டா போடுறாங்களே அதில் 3 பின் குத்தணும். 2 ஷோல்டர் அந்த துப்பட்டா போடுறாங்களே அதில் இங்கே ஒரு பின் குத்தணும், இங்கே ஒரு பின் குத்தணும், இங்கே ஒரு பின்னா அந்த துணி விலகக்கூடாது. இங்கே உலகத்து மனுஷன் போட்ட சட்டம். இன்றைக்கி சபைகளில் பாருங்கள், மேல் துண்டு போடுற ஆசாமியே கிடையாது இன்றைக்கி பிள்ளைகள். பெரியவங்களாவது கொஞ்சம் மரியாதைக்கு என்ன ஒன்று வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்களை பாருங்கள், யாருமே யோசித்து பாருங்கள், மாம்சம் தானே. என்னதான் அண்ணனாக இருக்கட்டும், என்னதான் மாமாவாக இருக்கட்டும், என்னதான் சித்தப்பாவாக இருக்கட்டும், ஆண் வேறு பெண் வேறு தானே. தேவ சமூகத்தில் வரும்போது அவனுடைய சிந்தையை அது கெடுக்காதா? சிந்தையை திசை திருப்பாதா? கொஞ்சம் மரியாதையாக பிள்ளைகளுக்கு சட்டை போடக்கூடாதா? சொன்னால் சபைக்கு வராது, அவ்வளவுதான். சட்டைக்கு ஏமா துணி போடாமல் வரேன்னு வரான் பாசமாக கேட்டுது, அந்த பரம்பரையே சபைக்கு வரதில்லை. என் பிள்ளை இப்படி வர அப்படி வர, என் பிள்ளை தான் உனக்கு தெரியுமா, மற்றவ வந்தாலும் இவ வந்து இந்த கதை. வாம் பிள்ளையை உருப்படாத வழியை பாருன்னா, அவ பிள்ளை வந்துல அவளையா கேட்கல, அது உனக்கு என்ன கவலை? வாம் பிள்ளை உருப்பட்டு அதுதானே பார்க்கணும். நீ போகட்டும். இதெல்லாம் நல்ல காலம் நான் பாஸ்டர் ஆகலை, கத்திரிக்கு சோத்திரம். ஒருத்தன் கூட சபையில் இருக்க மாட்டான். நானும் என் வீட்டாருமோ வீட்டார் கூட இருக்க மாட்டான், நானே கத்திரி செய்வேன்னு உட்காந்துப்பேன். நான் நல்ல காலம் கத்தர் எனக்கு அந்த அழைப்பு கொடுக்கவும் போனார். வருத்தமாக இருக்குது. சில பாஸ்டர்ஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி நிர்பந்தமான நிலைமை. சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. சொன்னால் வரவும் மாட்டான். வர 4 பேரில் 3 பேர் காணாமல் போயிடுவான். இந்த போகிற பேய் சும்மா போகாது, மண்ணவாரி போட்டு வர போகும். நீர்களெலாம் கூட்டி போயிடும். வேறு ரொம்ப தர்ம சங்கடமான உண்டு. ஏன் 8:30 மணி சர்வீஸுக்கு 9 மணின்னு கேட்டால் வரேன்னு கேட்டால் அவ்வளவுதான். அடுத்த வாரம் அதுவும் வரமாட்டான், அவ்வளவுதான். அவன் நின்னா பரவாயில்ல, கூட 4 பேரை நிறுத்திடுவான். அப்படிப்பட்ட சபைகள், அப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் நான் இருக்கிறோம். திருப்பி விட்டு சாராளை கேட்போம். நம்ம மிக மதிப்புக்குரியவர்கள், நமக்கெல்லாம் தாய் என்று அழைக்கப்படுறவங்க. அந்த அழகை மறைச்சிருந்தா இந்த பார்வோனுக்கு இந்த வம்பு வந்திருக்குமா? ஆபிரகாம் சொன்னார், அவர்கள் உன்னை காணும் போதும் சொன்னான்ல, அவருக்கு தெரியுதில்ல, பாப்பான்னு தெரியுதில்ல, கொஞ்சம் மூடி தான் கூட்டிகிட்டு வர்றது. அந்த அம்மாவுக்கு தான் அறிவு இல்லை. இந்த ஆபிரகாமுக்கு அவர் கொஞ்சம் இருக்கக்கூடாது. ஒரு பொம்பளையை கூப்பிட்டு போகிறவன் முகத்தெல்லாம் காட்டு வரால பாப்பானுங்கன்னு இவருக்கு தெரியுதில்ல, அவனுக்கு நல்லா தெரியுது. அவர்கள் உன்னை காணும் போதுன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வராரு. பாப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, ஏன் அவளை ஒரு துணி எடுத்து முகத்தில் போடுமா? அவள் என்ன பெரிய கோடீஸ்வரி, அவள் பெரிய சீமான், ஒரு சீமானுடைய மனைவி, ஒரு துணியாக இல்லை. பின்னாடி யோசித்து பாருங்க, இந்த அபிமேலைக்கு அவன் ஊரை விட்டு திரும்பி வரும்போது 100 வெள்ளி காசு கொடுக்குறான் ஆபிரகாமுக்கு. எதுக்குன்னு கேட்டால், நேராக சென்னை சில்க் ஹவுஸ்க்கு போ, கொஞ்சம் துணி வாங்கி அவன் ஒய்ஃபை போட்டு கூட்டு போடா வீட்டுக்குன்னு சொல்கிறான் பாருங்களேன். அப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டால், அவள் அவமரியாதைப்படுத்தப்பட்டாலும் போட்டிருக்கல. தேவையா இது? சரி போகட்டும். பார்வோனுக்கு கெட்டதுக்கு காரணம் யாரு? அவன் இல்லை. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அளவுள்ளவள் என்று கண்டார்கள். அவன் சொன்னான், காணுவாங்க சொன்னான். அப்புறம் அவன் கண்டாங்கன்னே போட்டிருக்குல்ல. அப்போ உங்களுக்கு முதலே தெரியுது, பாப்பான்னு தெரியுது. அவர் பார்த்தார்கள், காணும் போதுன்னு அவர் சொன்னார், கண்டார்கள்னு அவையாளர் எழுதுறாரு. அப்படின்னா முன்னாடி தெரிஞ்சே என்ன பண்ணுறாங்க, இந்த தவறை அவர் செய்கிறார்கள். இந்த மாதிரி ஆசாமி விழுந்து போகிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட பரிசுத்தவாட்டிகள் தான். விழுந்து போனதுக்கு காரணம் அதுதான். சரி, 12-15 வாசிங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்படின்னா அந்த எகிப்தினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? யாரிடத்தில் மேன்மையான ஒன்று இருக்குதோ அதை புகழக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க அவங்களுக்கு. அந்நிய தேசத்து ஒரு பெண் வருகிறாள், அவளை பார்த்தோன்னு என்ன பண்ணுறான், அவள் அழகுள்ளவன் கண்டு என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்கிறான், ராஜாட்ட போய் சொல்கிறான், பார்வோன்ட்டு போய் சொல்கிறான், நம்ம ஊருக்கு ஒரு பேரழகி வந்திருக்கிறான், அழகுள்ளவள் என்று கண்டபோது என்ன பண்ணுறான், அதை அழிக்க நினைக்கல, மாற என்ன பண்ணுறான், அதை பாராட்டுறான். பாருங்களேன், இன்றைக்கு சபையில் இல்லாத தன்மை என்ன தெரியுங்களா? ஒருவன்ட்டு ஒரு நல்ல குணம் வந்துன்னு வச்சிங்களேன், அது என்ன செய்ய மாட்டோம், பாராட்ட மாட்டோம். ஏதாவது சொல்லி அதை பஞ்சர் பண்ணி அவனை காலி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அவன் பெரிய ஆள் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாடினீங்கன்னா, தம்பி நல்லா பாடினீங்கன்னு சொல்ல மாட்டான். சொன்னேன்னா அது ரொம்ப பெருமை வந்துடும், அதுக்கு அது சொல்லக்கூடாது. ஒருத்தவன் நல்ல வசனத்தை சொன்னால் சூப்பராக இருந்தியான்னு ரொம்ப பிரயோஜனமாக சொல்லணும்ல. ஏன் அதை உற்சாகப்படுத்தக்கூடாது? அது சபையில் இன்னைக்கு இல்லை. ஆனால் பொல்லாத பார்வோனுக்கும் அவன் ஜனங்களுக்கும் அது இருக்குது பாருங்கள். ஒரு பெண் வருகிற அழகுள்ள பாராட்டுறானுங்க. அதை என்ன பண்ணுறான், ஒரு பெண் வந்திருக்கா, ரொம்ப பார்வைக்கு அழகாக பாராட்டுறானே, அதை அழிக்கணும்னு நினைக்கல, மாற என்ன பண்ணுறான், அதை பாராட்டுறான். பாருங்களேன், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிங்க. சவுல் இருந்த நாளெல்லாம் சவுலின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுலுக்கு என்ன, அவன் ஆயுசு, அவன் 40 வருஷம் என்ன நடக்குது, அவனுக்கு பெலிஸ்தனோட யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது.
சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவான். சவுல்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு யுத்தம் ரெகுலராக இருக்குது. ஆகவே ராணுவம் அவனுக்கு எப்பவும் வேணும், ராணுவத்துக்கு ஆள் வேணும். என்ன செய்வான் தெரியுங்களா? ஒரு பராக்கிரமசாலியை கண்டார், ஒரு பலசாலியை கண்டார். என்ன பண்ணுவானா? தம்பி நீ நம்ம டீம்ல இருக்கணுமான்னு கூப்பிட்டுப்பானா. இந்த காலத்து சவுலெல்லாம் நம்ம டீம்ல இருந்து ஆளை வெளியே துரத்தி விடுறான். இப்போ அன்றைக்கு சவுலோட தன்மை என்ன? ஒரு பராக்கிரமசாலியை பார்த்தா, ஒரு பலசாலியை பார்த்தா இவன் யார்கிட்ட இருக்க வேண்டிய, நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஆள்ல, நம்ம ராணுவத்துக்கு பயன்பட, நம்ம நாட்டுக்கு பயன்பட வேண்டிய அப்படி தோணுது. ஆனால் இப்போ உள்ள நிலைமையை பாருங்க. யாராவது ஒருத்தன் கொஞ்சம் புதுசாக வளர்றான்னு வச்சுங்களேன், அதோட அந்த பையன் நம்மகிட்ட இருந்தால் நமக்கு வம்பு வேட்டு வச்சிருவான் போல இருக்குது. ஆளை முதல்ல என்ன செய்வோம்? வேரில் வெந்நி ஊற்றிடுவோன்னு ஊற்றுறான் பாருங்க. வேறு தண்ணி ஊற்றுறாரு அவர். எதை ஊற்றுறாரு? வெந்நியை ஊற்றுறான். ஆள் உருப்படுமா அந்த செடி? அந்த எகிப்தியன் வந்து தன்மை என்ன தெரியுங்களா? யார்கிட்ட நன்மை இருக்கிறது, யார்கிட்ட மேன்மை இருக்கிறது, யார்கிட்ட திறமை இருக்கிறத பாராட்டுறான் பாருங்களேன். அது யார்? நாய் தான். அது நாய் தான். இன்னும் சொல்லப்போனா கக்கினது திங்கிற ஒரு நாய் தான், அருவருப்பு தான். ஆனால் அவங்ககிட்டே ஒரு நல்ல குணம் இருக்குது. 16ஆம் வசனம் வாசிங்க. 2வது தன்மையை பாருங்க. 16ஆம் வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. என்ன செய்வாங்களே? ஒன்றையும் ஓசில வாங்க மாட்டான். என்ன பண்றான்? சாராளை எடுக்கிறாள் என்றால் என்ன பண்றான்? அவனுக்கு ஒன்றை எடுத்தால் அதுக்கு திரும்ப கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியுது பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆவிக்குள்ளது பார்த்து இலவசங்கள்னா முன்னாடி நிற்கிறாள் நம்மால் தான். ஒரு 10 கிரவுண்டு உங்களுக்கு சும்மா ஒருத்தன் கொடுக்குறான்னு சொல்லி பாருங்களேன். எவனை வெட்டினாலும் போய் நிற்பான் அங்கே போயிட்டு. கிடைக்குது இல்லை ஓசியில். இலவசமாக வாங்கக்கூடாது. ஆனால் அன்னைக்கு அந்த பார்வோன்ற அந்த தன்மை இருக்கு. என்ன செய்யறான்? ஒரு பெண்ணை எடுக்கும்போது என்ன பண்ணுறான்? அவளுக்காக வேலைக்காரன் வேலைக்காரி கோழியை கழுதி ஒட்டகங்கள் ஆடு மாடு எல்லாம் கொடுக்குறானே. எந்த அளவுக்கு கொடுத்தான் தெரியுங்களா? அவன் எவ்வளவு ஒரு சாராளைத்தான் எடுத்தான். ஆனால் அவன் எவ்வளவு கொடுத்தான் என்பதுக்கு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அந்த அவன் கொடுத்ததுல ஆபிரகாம் சீமானாவே ஆயிட்டான் பாருங்க. எந்த அளவுக்கு கொடுக்குறான் பாருங்க. எடுத்தால் கொடுக்கிறான். கொடுக்கறது எவ்வளவு தெரியுங்களா? போனா போட்டுன்னு பிச்சை போடுறது இல்லை. ஆபிரகாமை சீமான் ஆக்குற அளவுக்கு. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம்ட அப்பவும் பொருள்கள் இருக்குது, அப்பவும் வேலைக்காரன் இருக்கிறான், அப்போதும் ஆடு மாடுகள் இருந்தான். ஆனா அப்ப அவர் என்னன்னு போடல? சீமான்னு போடல. அப்போ ஆபிரகாம் அப்ப என்னன்னு போடல? 12:5 எப்போன்னா ஆரான்லேருந்து புறப்பட்டு வருகிறாரே. அப்போ அவர்கிட்ட என்ன இருந்தது? வேலைக்காரர் தான், அங்கே சகோதரி ஜனங்கள் இருந்தாங்க, ஆடு மாடுகள் இருந்து எல்லாம் இருந்தது. ஆனால் என்ன எழுதல ஆவியானவரை? சீமான் என்று எழுதவில்லை. ஆனால் எப்போ எகிப்துக்கு போயிட்டு திருப்பி வந்தாரோ அப்போ தான் என்ன பண்ணுறது? அவன் செல்வ சீமானாக இருந்தான். பொன் வெள்ளிலாம் அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி அவருக்கு பொன் வெள்ளி கிடையாது. இப்போ எங்கே அப்படின்னா இது யார் கொடுத்தது? இது ஒரு நாய் தான். இது செத்து போன நாய், அருவருப்பான நாய் தான். ஆனால் அவனுக்கு என்ன தன்மை இருக்கிறது? ஒரு பொருளை எடுத்தால் அவனுக்கு என்ன செய்யணும்? அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த தன்மை அவனுக்கு. எந்த அளவு கொடுக்கணும்? சும்மா கொடுக்கக்கூடாது, நிறைய கொடு, வாரி கொடு. இன்னொரு தன்மையை சொல்லுகிறேன். 17 முதல் 20 வரை. ஆதியாகமம் 12 17 முதல் 20 வரை. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். இப்ப என்ன ஆகுது? முதல்ல பார்வோனும் அவன் குடும்பத்தாரும் ஆபிரகாமால் ஏமாற்றப்படுறாங்க. என்ன ஏமாற்றினா? மனைவியை தங்கை என்று சொன்னதுனால என்ன பண்ணா? இவளை எடுத்துக்கொண்டான். இவ ஏமாந்தது ஆபிரகாம் அல்ல, ஏமாந்தது பார்வோன் தான். சரியா? அவளை எடுத்துக்கொண்டான். வாசிங்க தம்பி. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? எப்படி கேட்கிறான் பாருங்க. அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்க வேண்டாம்? ஒரு நாட்டினுடைய அரசன் அவனை ஏமாத்தி அந்த ஏமாற்றப்பட்டதுனால பொருளை கொடுத்தது மாத்திரமல்ல, இவன் வாழ்க்கையில் வாதைகள் வருது. குடும்பம் முழுதும் பாதிக்கப்படுத. என்ன பண்ணிருக்கணும்? இவனை என்ன செய்ய வேண்டும்? வழக்கமாக யோசிச்சு பாருங்க. என்னை ஏமாத்தி பொருள் எல்லாம் கொடுத்த மனைவியை தங்கைன்னு ஏமாத்தி கொடுத்தே அப்படி சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? இதெல்லாம் வேற வாங்கிக்கிட்டே எத்தனை ஆத்திரம் வந்திருக்கணும் அவனுக்கு. He was deceived and he was punished. அவன் ஏமாற்றப்பட்டும் இருக்கிறான், தண்டிக்கப்பட்டும் இருக்கிறான். பார்வோம். வாசிங்க தொடர்ந்து. இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? என்ன சொல்ல பாருங்க. நானாடா உன்னை கேட்டேன், நீ தானே சொன்ன.
அதாவது பார்வோன் கேட்டு பயந்துதான் இவன் சொல்லல, ஊருக்குள்ளே வரும்போதே திட்டம் போட்டே வரான் ஆபிரகாம். ஆபிரகாம் உள்ளவர் எப்படி வருகிறார் கவனிங்க. அந்த கனியை சாப்பிடாதுன்னு கருத்து சொன்னார் இல்லையா, சாரா ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க இல்லையா. ஆதாம் எங்கே இருந்தார்? கிட்ட தான் இருந்தார், கூட தான் இருந்தார். ஏன்னா எபிரேயமில் வாசிக்கிறோம், ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறோம். ஷீ plucked the fruit, ate it and gave it to his wife who was with her ன்னு போட்டிருக்குது. தன்னோடு இருந்த தமிழில் தன் புருஷனுக்கு கொடுத்தான்னு போட்டிருக்கோம். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா தன்னோடு இருந்த தன் புருஷனுக்கும் கொடுத்தா, அதான் ஒரிஜினல். அப்படின்னா ஆதாம் கிட்ட தான் இருக்கிறாரு. அந்த பிசாசுகளை ஏமாற்றும் போது ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? தடுத்துருக்கணும்ல. நன்மை செய்ய அறிந்திருந்து நன்மை செய்யலைன்னா பாவம் தானே. ஸோ அவங்க ஏமாற்றப்படுறாங்க, இவர் பார்த்துட்டே நிற்கிறார்ல, தடுக்கணும். தடுக்கலை. ஏன் தடுக்கலை தெரியுங்களா? எப்படியும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் வந்து கேட்கும்போது, கர்த்தர் வந்து கேட்டோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நீர் தந்த ஸ்திரீ புசிக்க சொன்னாள். அவன் முதலே பிளான் பண்ணிட்டான். அவர் வந்து கேட்டார்னா இதுதான் பதில் சொல்லணும்னு முதல்ல மண்டிக்குள்ளே இருக்குது. அதான் என்ன பண்ணாதீங்களா, பண்ணு, தப்பு பண்ணு, நானும் சாப்பிடுவேன். கேட்டால் யாரும் சொல்லுவேன், நீ தான். அதே தான் ஆபிரகாமுக்கு. எகிப்துக்குள்ளே வரும்போது பிளான் பண்ணி தான் வராரு. அவன் போனால் கண்டிப்பாக கேட்பானுங்க. நான் என்ன சொல்லுவேன்? என் தங்கச்சின்னு சொல்லிவிடுவேன். அதை தான் இவன் சுட்டி காட்டுக்கிறான். நீ உன் மனைவி என்று சொல்லாமல் போனது என்னடா? அவன் தான் கேட்குறான். மறுபடியும் வாசிக்கிறது 17ஆம் வசனம் 17. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? ஏன்டா நீ சொன்ன? உன் தங்கச்சி நீ ஏன் சொன்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. நல்ல காலம் பிறகு மனைவியாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாங்களே தவிர என்ன செய்யலை, அவளை பலவந்தமாக மனைவியாக அவன் அடைந்து கொள்ளவில்லை. எவ்வளோ நாணயமானவன் தெரியுங்களா? இவ்வளோ பொருளை கொடுத்துருக்கா, இவ்வளோ ஏமாந்துருக்கான், வீட்டாரெல்லாம் பாடுபடுறாங்க, எல்லா கப்பமும் அடைக்கப்பட்டிருக்கு, துன்பப்படுறாங்க. அதன் நடுவிலும் என்ன பண்ணுறாங்களா, சாராளை தொடரணும்னு ஒன்று யோசிக்கல பாருங்க. அவன் நாய் தான் இது. நீங்கள் நானும் உணர்வடைய வேண்டிய காலம் இது. நம்ம விட புறஜாதிகள்கிட்ட நிறைய பேருக்கு நல்ல தன்மைகள் இருக்குது, அவங்களுக்கு தெரியுமே. வாசிக்க வேண்டாம். ரோமர் 2:14-15 பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் தங்கள் இருதயத்தில் நியாயப்பிரமாணம் எழுதி இருப்பதாக காட்டுகிறார்கள். அவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆனால் அவன் மனசில் என்ன இருக்குதான், மனசாட்சியின் பிரமாணம்னு ஒன்று இருக்குதான். அது என்ன சொல்லுமா? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று எது சொல்லுமா? அவன் மனசு சொல்லணும்னு பைபிளில் போட்டிருக்குது. அப்படின்னா சாதாரண ஒரு உலகத்துக்கு மனுஷனுக்கு இருக்குல்ல. சென்னையில் வாழக்கூடிய ஒரு ஊழியக்காரர் 2வது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுகிறார். ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி திருமணம் பண்ணுறார். அவருடைய நண்பர் இன்னொரு பாஸ்டர், அவர் போய் சொன்னார், ஏண்டா இது அடுக்குமா, இது செய்தது நியாயமா, கர்த்தருக்கு துரோகம் இல்லையா? அவர் சொன்னார், அந்த பார், இது கர்த்தருடைய சித்தம், நான் 2வது பெண்ணை மனம் செய்வது. இந்த மாதிரி ஆளுங்களை எதோடு கொளுத்துறதுன்னு யோசித்து பாருங்க. 2வது பெண்ணை திருமணம் பண்ணுறது கர்த்தர் சித்தம்னு சொல்கிறார் அவர். உன்னை எவ்வளோ சொன்னார், இப்படி உன்னை நீ ஏமாற்றிக்காத, உன்னை மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுற, கர்த்தருக்கு துரோகம் பண்ணுற, நீ சொல்கிற வசனத்தை நீ ஏமாத்துற. அவர் சொன்னார், ஆபிரகாம் போய் கேள்றா, ஈசாக்கு போய் கேளு, யாக்கோவை போய் கேளு, தாவீதை கேளு, சாலமோனை கேளு. அவங்களுக்கெல்லாம் நிறைய மனைவி இல்லை, அவங்கெல்லாம் ஊழியம் செய்யலை, கர்த்தர் அவங்கள அடித்தாரா? யோசித்து பாருங்க. வசனத்தை போதிக்கிற தேவனால் அழைக்கப்பட்டு போஷிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளோ திருட்டு புத்தி இருக்குது. உலகத்தில் எத்தனை மனுஷன் வந்து ஒரு மனைவிக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறான் தெரியுங்களா? கடவுளை அறியாதவன், தேவனை அறியாதவன், கல்லைமனே வணங்கான்னு சொல்கிறோமே, எத்தனை பேர் ஒரு மனைவிக்கு எவ்வளவு பிரமாணிக்கமாக எவ்வளோ உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். சிந்தையினால் கூட மனைவிக்கு துரோகம் பண்ணாதவன் எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுங்களா? இன்றைக்கி நாம் சிங்கங்கள்னு சொல்லுகிறோம், நான் அசிங்கமாக செத்து கிடக்கிறோம் ஆவிக்கிற வாழ்க்கையில். இந்த ஆபிரகாம் உண்மையிலே வருத்தத்துக்குரியது. இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு பெரிய மகான், நம்ம ஒன்றும் அவங்கள சொல்ல முடியாது. ஆனால் வசனம் இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கேன்னா, அவங்கள குறைச்சி சொல்வதற்கல்ல, நம்மை உணர்வடைய செய்வதற்கு. கடைசி காலத்து வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் அந்த ஃபேரோ வந்து துடிக்கிறான். அவன்ட தங்கச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? அடுத்தது அவனை கேட்குறான், நான் இவளை மனைவியாக கொண்டிருப்பேனே. தொடர்ந்து வாசிங்க தம்பி. இதோ உன் மனைவி. என்ன பண்ணுறான் பாருங்க, அவன் கேட்கவே இல்லை பாருங்களேன். இந்தப்பா என்ன விசேஷம் தெரியுங்களா? பின்னாடி 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு இதே பிரச்சனை வரும். வரும்போது கர்த்தர் ராத்திரி போய் மிரட்டுவார் அவனை. யார? அபிமெலேக்கு கனவுல தரிசனமாகி, டேய் அவன் இன்னொருடைய மனைவி தொட்ட செத்த கொன்னுடுவனை அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்க தரிசி, இப்படிலாம் சொன்னார்ல. இந்த பார்வோன்ட்ட யாருமே பேசலை பாருங்களேன். அபிமெலேக்கிட்டையாவது கர்த்தர் போய் பேசினாரு, இந்த பார்வோன்ட்ட யார் பேசலை. அப்படி அவனுடைய மனசாட்சி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க. when he came to the truth, அந்த உண்மை அவனுக்கு வந்தபோது என்ன பண்ணுறான், அவன் மனசாட்சி அவனை நடுங்குது பாருங்க. கர்த்தர் பேசலை, மிரட்டலை, உன்னை அடிப்பேன் அதை பண்ணலாம் ஒன்றும் சொல்லலை. அபிமெலேக்கு அதை கர்த்தர் சொன்னார்.
அவன் சொன்னான் உத்தம மனிதன் செய்தேன், அதனால தான் உன்னை தொட அனுமதிக்கலைன்றாரு. அப்படின்னா அவன் சாராளை தொடாமல் இருந்ததுக்கு காரணம் கர்த்தர். ஆனால் பார்வோனுக்கு அப்படி அவன் சொல்கிறான், நான் அவளை மனைவியாக எடுத்துக்கொண்டிருப்பேனே. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஃபாரோ, நான் தான் சொல்லல, இது செத்த அருவருப்பான நாய் தான். ஆனால் சிங்கமாகிய ஆபிரகாமோடது எவ்வளவு மேலே. ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆபிரகாம் எப்படி நின்றுப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் சகோதரின்னு சொல்ல நீங்கள் என்னத்தை கண்ட, நான் அவளை மனைவியாக எடுத்துக்கொண்டிருப்பேனே அப்படி சொல்கிறானே. இந்த ஆபிரகாம் முகம் எப்படி ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. சரி, தொடர்ந்து வாசிங்க தம்பி. இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். என்ன பண்றான் தெரியுங்களா? அடுத்தது அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் கிரேட். யாருக்கு கட்டளை கொடுக்கிறான்? தன் மனுஷன். எதுக்கு மனுஷனுக்கு கட்டளை எடுக்கிறான்? எங்க ராஜாவாடா ஏமாத்தின, போட்டு தள்ளியிருக்க வேண்டாம் அவனை, அட்லீஸ்ட் கொடுத்தையாவது பிடிங்கிருக்க வேண்டாம். அதுதான் பார்வோன். அவன் என்ன பண்றான்? அவனை மனுஷங்களுக்கு கட்டளையிட்டான். தமிழில் அப்படி இருக்குது. ஆனால் எவரிய மொழியும் ஆங்கிலத்தையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பொருள்கள் எதையும் தொடக்கூடாது என்று கட்டளையிட்டானாம். என்ன கட்டளையிட்டான்? அந்த 20ஆம் வசனம் இருக்குது. அந்த 19-20 வசனங்களை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொன்னால், என்ன பண்ண அவன் மனுஷர்களுக்கு என்ன கட்டளையிட்டானா, ஆபிரகாமையோ அவனுடைய உடைமைகளோ எதையும் என்ன செய்யக்கூடாது, அதாவது அவனுக்கு தீமை செய்யாமல் அனுப்பிடுங்கடா வெளியேன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் கொடுத்ததாவது பிடிங்கி அனுப்பியிருக்கணும்ல, அதானே செய்யணும். யோசித்து பாருங்கள், தாவீது நல்லவர் தானே இந்த விஷயத்தில். சரி, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிங்க. தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனான சீபா. மேவிபோசேத், அந்த மேவிபோசேத் யாருன்னு சொன்னால் யோனத்தானுடைய பையன், சவுலோட பேரன். கீழே விழுந்து கால்கள் முடமானவன். தாவீது யோனத்தானை விட்டு நான் யாராவது உதவி செய்யணும் உண்டான்னு கேட்டார். யோனத்தான் இவனை மேவிபோசேத் சொன்னாங்க. அந்த சீபா வேலைக்காரன் தான் சொன்னான். தாத்தாவோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் யாருக்கு கொடுத்துட்டான்? சவுலோட எல்லா ப்ராப்பர்ட்டி, யோனத்தாண்டி ப்ராப்பர்ட்டிலாம் யாருக்கு கொடுத்தான்? தாவீது அந்த மேவிபோசேத்துக்கு கொடுத்து விட்டான். போப்பா நீ என்ஜாய் பண்ண. இப்போது தாவீது அப்சலோமு பயந்து ஓடி போகிறார். அந்த ஷீபா எதிர வர்றான். வாசிங்க தம்பி. காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் பச்சலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. என்ன பண்ணுறான்? இந்த ஷீபா என்ன பண்ணுறான்? தாவீதுக்கு லஞ்சம் கொடுக்குறான். அப்போ கொண்டு வந்து நிறைய பொருளை கொடுக்குறான். தாவீது ஏற்கனவே நாடோடியாக ஓடி தெரிகிறார். ஆகவே இதெல்லாம் தேவை. அப்போ திராட்சைகள் வற்றல்கள் எல்லாம் தேவை. வாங்கிட்டாரு. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு மேவிபோசேத் எங்கேன்னு கேட்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். தாவீது கொடுத்தது உடனே பிடிங்கிட்டான் பாருங்க. மேவிபோசேத்துக்கு கொடுத்தான். அவன் துரோகம் பண்ணலை. ஆக்சுவலாக போய் இவன் சொன்னது போய், இந்த சீபா சொல்றது போய். ஆனால் என்ன பண்ணுறான்? ஒரு பொய்யை நம்பிட்டு தாவீது என்ன பண்ணான் தெரியுங்களா? மொத்தத்தையும் பிடுங்கடா, அவனுக்கு கொடுத்தல எல்லாமே யாருக்கு? உனக்கு தான். இவனோட பார்வன் எவ்வளோ மேல் பாருங்க. கொடுத்ததை செய்யாத குற்றத்துக்கே பிடுங்குறான் தாவீது. ஆனால் குற்றம் செய்து கையுங்களவும் அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு கூட பார்வோன் என்ன செய்யலை, அதை திருப்பி கொடுறான்னு கேட்கல பாருங்க. தன் மனிதருக்கு கட்டளை எடுக்கிறான், ஆபிரகாமுக்கு தொல்லை பண்ணாதீங்க, அவனை விட்டு விடுங்கள், அவன் எந்த பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது என்று கட்டளை இட்டான்னு போட்டிருக்குத. தாவீது எங்க, பார்வோன் எங்க, ஆபிரகாம் எங்க, பார்வோன் எங்க பாருங்க. அப்படின்னா நீங்கள் நானும் இன்றைக்கு இந்த பார்வோனை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. ஆதியாகமம் 20:16. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். அப்படின்னா அபிமெலேக்கு கூட என்ன பண்றான்? சாராளை கடிந்து கொண்டான். இந்த பார்வான் அது கூட செய்யல. பார்வான் என்ன பண்ணல? அவளை ஏன் நீ முக்காடு போடாமல் வந்த, முகத்தை மூடியிருந்தால் யாரும் தெரிஞ்சிருக்காத, உன் அழகு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உனக்கு அந்த ஆபத்து வந்திருக்காதுன்னு சொல்லி கூட என்ன பண்ணல, அவளை கடிந்து கூட. அதாவது எப்படின்னா அவனை கொடுத்தது தான், அவனை தண்டிக்கலை, அவளை திரும்ப எடுக்கலை, மாத்திரமல்ல கடிந்து கூட கொள்ள. அப்பா நீ அவளை கூட்டிகிட்டு போப்பா, இதுதானே தாவீது. அப்படின்னா ஆபிரகாம் அந்த பயணத்தில் என்ன பெற்றா தெரியுங்களா? மனித இரக்கத்தை பெறுகிறார். மனித இரக்கம் அவர் கேட்கல, ஆனாலும் அந்த மனித இரக்கம் அவருக்கு கிடைத்தது. நாம் ஜெபம் பண்ணுவோம்.
வருகை தாமதித்தால் அடுத்த முறை தொடர்ந்து கவனிப்போம்.